இந்த கொஸ்டினை பாருங்கள். 2017ஆம் ஆண்டு டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமை குறியீட்டில் முதலிடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் தான் முதலிடத்தில் உள்ளது. தெரியலாம். இந்த பாலின விகிதத்திலேயே நீலகிரி மாவட்டம் தான் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டிலே பாலின விகிதத்தில் ஆண் பெண்ணுக்கான செக்ஸ் ரேஷியோவில் அதிகமாக இருக்கிறது நீலகிரி மாவட்டம் தான் இருக்கும். சரிங்களா? இந்த 2017 என்னைக்கு 2003 ஒரு தடவை இந்த ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. தெரியலாம். அதான் HTI ரிப்போர்ட்டு தெரியலாம். அப்புறம் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், அதாவது உணவு பாதுகாப்பு குறியீடு, அப்புறம் என்ன ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸு, அப்புறம் என்னன்னா குழந்தைகள் டெவலப்மெண்ட், அதாவது GDIன்னு சொல்லக்கூடிய சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 இண்டெக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா முதலாக 2003 அப்போதைய சீஃப் மினிஸ்டராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 2017 தான் அந்த ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. அதாவது என்ன கேட்டால் இந்த UNDP மாடல்னு சொல்லுவாங்க. UNDP மாடல்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுடைய மாடல் அடிப்படையாக வச்சு அப்போ வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இது மாதிரி ரிப்போர்ட் என்ன செஞ்சு வெளியிட்டுச்சு. அதே அடிப்படையாக வச்சு என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த 2017 2 தடவை வெளியிட்டாங்க. அந்த 2 ரிப்போர்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம எப்போவுமே கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம்.